வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்களை இந்த கல்வி தொலைக்காட்சி வழியாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம இப்போ பார்க்க போகிற பகுதி 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் உள்ள பாடம் 6 லிப்பிடுகள். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் லிப்பிடுகளில் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய வகைப்படுத்துதலில் பாதி பார்த்துட்டிங்க. என்ன பார்த்தீங்க? எளிய லிப்பிடுகள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அளவு சோதனைகள். ரொம்ப முக்கியம் இந்த அளவு சோதனைகள். ஏன்னா ஒரு எண்ணெயினுடைய தரத்தை அறிவதற்கு இந்த அளவு சோதனை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த அளவு சோதனையை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் அளவு சோதனை என்னென்னா ஆசிட் நம்பர், அதாவது அமில எண். இதை நடுநிலையாக்கல் எண் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 1 கிராம் கொழுப்பை எடுத்து அதை நடுநிலையாக்க தேவைப்படும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் மில்லிகிராம் எண்ணிக்கை. இப்போ கொழுப்பில் என்ன இருக்குது? கொழுப்பு அமிலம் இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது என்ன? ஒரு காரம். இப்போ அது ரெண்டும் இணைஞ்சா நடுநிலை வந்துடும் இல்லையா? இப்போ அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அமில எண். அப்போது ஒரு கொழுப்பை எடுத்துக்கிட்டு 1 கிராம் கொழுப்பை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ KOH எடுத்துக்குதோ, அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்குதோ, அப்போ அதில் இல்லை இவ்வளோ கொழுப்பு அமிலம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கீடு கிடைக்குது. அதுதான் நம்ம இந்த அமில எண்ணில் கண்டுபிடிக்கிறோம். இதில் என்ன தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால், கொழுப்பில் உள்ள தனித்த கொழுப்பு அமிலத்தின் அளவு, அந்த கொழுப்பில் எவ்வளோ தனித்த கொழுப்பு அமிலம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு எண்ணெயினுடைய தன்மையை அறிவதற்கு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிவிட்டால் சுலபமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ தேங்காய் எண்ணெய், தூய தேங்காய் எண்ணெயினுடைய அமில எண் எவ்வளோ தெரியுமா? 0.37. கடலை எண்ணெயினுடையது 2.2. அதே மீண்டும் 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 பயன்படுத்தப்பட்ட எண்ணெயினுடைய அமில எண் 31. புரியுதா உங்களுக்கு? தூய கடலை எண்ணெய் அப்படிங்கிறது 2.2, மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது என்ன வருது? 31. இப்போ இந்த வேறுபாடிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ என்னவாகுது? உங்களுக்கு கொழுப்பு அமிலங்கள் நிறைய வெளியேறி விட்டது. அதனால் அது KOHோடு இணைந்து இந்த அமில எண்ணெய் அதிகரித்து கொடுக்குது. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போது நல்ல பதமாக சரியாக சேமித்து வைக்கப்பட்ட எண்ணெயினுடைய அமில எண் குறைவாக இருக்கும். இதுலேருந்து நம்ம எண்ணெயினுடைய தரத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 2வது பார்க்க போகிறது சோப்பாதல் எண். இது ஏற்கனவே நம்ம வேதிப்பண்புகள் படிக்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, 1 கிராம் கொழுப்பை சோப்பாக்குவதற்கு தேவைப்படும் KOH காரத்தின் மில்லிகிராம் எண்ணிக்கை. எப்படி? 1 கிராம் கொழுப்பை சோப்பாக மாற்றுறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 1 கிராம் கொழுப்பு சோடியம் உப்பாக மாற்றப்படும் அல்லது பொட்டாசியம் உப்பாக மாற்றப்படும். இதுதான் எனது அதனுடைய மில்லிகிராம் எண்ணிக்கை தான் உங்களுக்கு சோப்பாதல் எண். இது எது நம்மளுக்கு தெரிவிக்குது? இந்த கொழுப்பில் உள்ள கொழுப்பு அமில சங்கிலிகளின் நீளத்தை சொல்லுது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சோப்பாதல் எண்ணெய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிகரிச்சுக்கிட்டு போச்சுன்னா இந்த கொழுப்பு அமில சங்கிலின் நிறம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் சோப்பாதல் எண் குறைவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த கொழுப்பு அமில சங்கிலி நீளம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வேறுபாடு புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? சோப்பாதல் எண் இந்த கொழுப்பு அமில சங்கிலி நீளத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். சரி, இப்போ எதுக்கு இவ்வளோ முக்கியமாக இதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சோப்பு தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சோப்பு தயாரிக்கிற தொழிற்சாலையில் சோப்பு தயாரிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதில் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு உப்பாக மாற்றிய அடிப்படையது கொழுப்பு தான். இதுக்கு அந்த கொழுப்பிலிருந்து உப்பை சேர்த்து அதிலிருந்து வரக்கூடியது தான் நம்மளுக்கு சோப் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 3 மூலக்கூறுகள் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? இந்த சோப்பு தயாரிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு இது கூட தான் தேவையான வாசனை திரவியங்கள், நிறமிகள் எல்லாம் சேர்த்து அதை நம்மளுக்கு மிக கவர்ச்சியான ஒரு பொருளாக அந்த சோப்பை நம்மளுக்கு வழங்குறாங்க. சோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா சோடியம் உப்பு சேர்த்தா அது ஹார்ட் சோப் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் சோப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அது சாஃப்ட் சோப், அதாவது நம்ம காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்துகிற சோப் பொட்டாசியம் உப்பு, அதுதான் சாஃப்ட் சோப். இப்போ புரியுதா சோப்பாதல் எண்ணினுடைய முக்கியத்துவம்? சோப்பாதல் எண்ணெய்னா என்ன? 1 கிராம் கொழுப்பை சோப்பாக்குவதற்கு தேவைப்படும் KOH காரத்தின் மில்லிகிராம் எண்ணிக்கை. சரியா? புரிஞ்சிச்சா சோப்பாதல் எண்? அடுத்தது நம்ம போகிறது அயோடின் எண்ணெய் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள. அயோடின் என்ன? இதையும் வேதி பண்புகளை பார்த்துட்டோம். ஹாலோஜினேற்றம் அப்படிங்கிற வேதி பண்பில் இது வருது. இது என்ன? 100 கிராம் கொழுப்பால்
உறிஞ்சப்படும் அயோடினின் கிராம் எண்ணிக்கை. 100 கிராம் கொழுப்பு அளந்து எடுத்துக்கிட்டு அதில் அயோடின் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்து எவ்வளோ உறிஞ்சுதோ அதிலிருந்து மிச்சம் வர அயோடினை வச்சு இவ்வளோ உறிஞ்சி எடுத்துருச்சு எது அந்த கொழுப்பு அப்படின்ற ஒரு கணக்கு வரலாம். இதுலேருந்து எதை தெரிஞ்சுக்கலாம்? ஹாலோஜனேற்றம் தெரியும் இல்லையா அவங்களுக்கு? அந்த கொழுப்பினுடைய நிறைவுறா தன்மையை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு நிறைவுறா பிணைப்பினுடையும் இந்த ஹாலோஜன் வந்து போய் இணையும். அப்படி இணைகிறதுனால என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அந்த அயோடினாக மாற்றப்படும். அந்த இடத்துல இருக்கிறது அயோடினேட் அப்படின்னாக மாற்றப்படும். அதுலேருந்து நம்ம இந்த அயோடின் என்ன தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மியூஃபா பியூஃபா சொன்னேன் இல்லையா நான் உங்களுக்கு? மியூஃபானா ஒற்றை இரட்டை பிணைப்பை கொண்டவை, பியூஃபானா பல இரட்டை பிணைப்பை கொண்டவை. அப்போது அந்த எண்ணெயினுடைய தரத்தை நம்ம என்ன பண்ணலாம்? அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நிறைவுறா தன்மை இந்த எண்ணெயில் நல்லா இருக்குது, இது பியூஃபா எண்ணெய் நல்ல எண்ணெய், இதில் வந்து இல்லவே இல்லை, இது வந்து நிறைவுற்ற எண்ணெய் தான் இருக்குது, இது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அறிவு வரும். அதுதான் இது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய இந்த அயோடின் எண்ணெய் பற்றி பேசிட்டு இருந்தேன் இல்லையா? ஆளி விதை எண்ணெய் அப்படின்னு இருக்குது, புரியுதா? ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பியூஃபா அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது தெரியுமா? 175லேருந்து 201 வரை இருக்குது. ஆலிவ் எண்ணெயில் 77லேருந்து 91 வரை இருக்குது. தேங்காய் எண்ணெய் நிறைவுற்ற எண்ணெய் அதில் ரொம்ப குறைவாக இருக்குது, 8லேருந்து 9.5 தான் இருக்குது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எந்த எண்ணெய் பயன்படுத்தணும், எந்த எண்ணெய் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? அறிஞ்சு பயன்படுத்தலாம். அடுத்தது போலன்ஸ்கி எண். பேர் போலன்ஸ்கி எண்ணுங்கிறதுனால இது நிச்சயமாக யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா? கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு வேதியியலாளர் எட்வர்ட் போலன்ஸ்கி, அவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால் அவர் பேரிலேயே இந்த எண் வழங்கப்படுது, போலன்ஸ்கி எண். இதில் என்ன தெரியும் நமக்கு அப்படின்னு சொன்னால், நீரில் கரையாத கொழுப்பு அமிலங்களை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. நீரில் கரையாத கொழுப்பு அமிலங்களை நடுநிலையாக்க தேவையான 0.1 எண்ணெய், 0.1 எண்ணெய், அதாவது எண்ணெய்னா நார்மாலிட்டி, 0.1 எண்ணெய் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் மில்லி லிட்டர் எண்ணிக்கை. இதை தான் அவர் கண்டுபிடிக்க அந்த போலன்ஸ்கி எண்ணெய் உருவாக்குனார். இதில் என்ன தெரியும் அப்படின்னா, அந்த கொழுப்பில் உள்ள எளிதில் ஆவியாகக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பதப்படுத்துதலில் இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. எளிதில் ஆவியாகக்கூடியது என்ன பண்ணும்? நம்ம வெளியில் இப்படி வச்சாலே, காற்றுப்பட வச்சாலே இதில் எளிதில் ஆவியாகி போயிடும். அப்போது நம்ம அந்த எளிதில் ஆவியாகக்கூடிய தன்மையை குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாமோ அதெல்லாம் நம்ம செய்வாங்க. தொழிற்சாலைகளில் முக்கியமாக அந்த எண்ணெய் பார்த்து அந்த எண்ணெய் எவ்வாறு பதப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத முடிவுக்கு வருவாங்க. இதுதான் போலன்ஸ்கி எண். மறுபடியும் நினைவூட்டுறேன். நீரில் கரையாத கொழுப்பு அமிலங்களை நடுநிலையாக்க தேவையான 0.1 எண்ணெய் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் மில்லி லிட்டர் எண்ணிக்கை. அடுத்தது ரைச்சர்ட் மெய்ச்சல் எண், ஆர்எம் நம்பர் அப்படின்னு அடிக்கடி வந்து இதை பயன்படுத்துவாங்க. இதில் உற்பத்தி ஸ்தலங்களில் இதை பயன்படுத்துவாங்க. இதை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? வேதியியலாளர்கள் எமில் ரைச்சர்ட் மற்றும் எமிரிச் மெய்ச்சல், இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. அதனால் அவங்க பேரில் ரைச்சர்ட் மெய்ச்சல் எண், அதாவது ஆர்எம் எண்ணுன்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், 5 கிராம் கொழுப்பிலிருந்து பெறப்பட்ட 5 கிராம் கொழுப்பு எடுத்துக்கிறோம், அதிலிருந்து பெறப்பட்ட கரையக்கூடிய எளிதில் ஆவியாகும் கொழுப்பு அமிலங்களை நடுநிலையாக்க தேவையான 0.1 எண்ணெய் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் மில்லி லிட்டர் எண்ணிக்கை. 5 கிராம் கொழுப்பு எடுத்துக்கணும், அதுலேருந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பெறப்பட்ட, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கரையக்கூடிய எளிதில் ஆவியாகும், அதுலேருந்து கிடைக்கிறது இல்லையா பொருள் நம்மளுக்கு? கரையக்கூடிய எளிதில் ஆவியாகக்கூடிய கொழுப்பு அமிலங்களை பார்த்து, அந்த கொழுப்பு அமிலம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு அமிலம். அதை நடுநிலையாக்க எதை சேர்க்குறோம் நம்ம? காரம். என்ன காரம்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. எப்படி சேர்க்குறோம்? 0.1 எண் அந்த அளவில் அதை சேர்த்து அதிலிருந்து எவ்வளோ மில்லி லிட்டர் எண்ணிக்கை அது எடுத்துக்குதோ அதிலிருந்து அதில் இருக்கக்கூடிய இந்த எளிதில் ஆவியாகக்கூடிய கொழுப்பு அமிலங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களின் அளவை அறிய இது பயன்படுது நமக்கு. குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் நல்லா தெரியும். குறுகிய சங்கிலினா கிளிசராலும் ஒரு கொழுப்பு அமிலம் தான், பியூட்ரிக் அமிலமும் ஒரு கொழுப்பு அமிலம் தான். இதெல்லாம் குறுகிய சங்கிலி. நீள சங்கிலி சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. C16 சி பாமெட்டிக் அமிலம், ஒலிக் அமிலம், ஸ்டியரிக் அமிலம், நிறையா கொழுப்பு அமிலங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் நீண்ட சங்கிலிகளுடைய கொழுப்பு அமிலம். இப்போ நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் வேறுபாடு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஆர்எம் நம்பர், ரைச்சர்ட் மெய்ச்சல் நம்பரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கடைசியா அசிட்டைல் எண். இந்த அளவரியில் இது வந்து கடைசி எண், அசிட்டைல் எண். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
1 கிராம் கொழுப்பு எடுத்துக்கோங்க. புரியுதா? சோப்பாதல் வினையால் உருவாக்கும், இதில் என்ன செய்யணும் நம்ம அப்படின்னு சொன்னால், சோப்பாதல் வினையால் உருவாக்கும் அசிட்டிக் அமிலத்தை, இதில் எப்படி இது எங்கேருந்து வருது இந்த அசிட்டிக் அமிலம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், கிளிசராலும் கொழுப்பு அமிலம் இணைந்தது மட்டும்தான் ட்ரைகிளிசரைடு, அதாவது கொழுப்பு. அதை என்ன பண்ணுறோம், அஸ்டைலேற்றம் முன்னாடியே செஞ்சிடும். அஸ்டைலேற்றம்னா அஸ்டைல் குரூப்பை அதில் சேர்க்கணும், அஸ்டைல் தொகுதியை அதில் சேர்க்கணும். சேர்த்து அப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம உப்பு போடுறோம். உப்புன்னா என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது KOH, இது 2 தான் நம்ம சேர்க்கறது. இதை சேர்க்கும் பொழுது என்னவாகுது, அதுலேருந்து அசிட்டிக் அமிலம் வெளியேறி வரும். இது உப்பாக மாறும் பொழுது அசிட்டிக் அமிலம் என்ன பண்ணிடும், வெளியேறி வரும். அந்த அசிட்டிக் அமிலத்தை நம்ம நடுநிலையாக்க தேவைப்படும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் மில்லிகிராம் எண்ணிக்கை. புரியுதா? 1 கிராம் கொழுப்பு எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கிறோம் கொழுப்பை, அசிட்டைலேற்றம், அசிட்டைல் தொகுதி சேர்க்கப்பட்ட கொழுப்பு, அதில் KOH சேர்க்குறோம். KOH சேர்க்கும் பொழுது அந்த KOH அந்த சோப்பினுடைய உப்பு மூலக்கூறாக மாறி போயிடும். மீதி இருக்கக்கூடியது அந்த KOH அசிட்டிக் அமிலத்தை நடுநிலையாக்க தேவைப்படும் KOH-இன் மில்லிகிராம் எண்ணிக்கை. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு கொழுப்பில் உள்ள தனித்த ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கையை அறிய பயன்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கூட்டு லிப்பிடுகள். ஏற்கனவே நம்ம எளிய லிப்பிடுகள் பார்த்துட்டோம், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த அளவு சோதனைகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது வரக்கூடிய ஒரு வகைப்பாடு, லிப்பினுடைய வகைப்பாடு தான் கூட்டு லிப்பிடுகள். இந்த கூட்டு லிப்பிடுகளில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது பாஸ்போலிப்பிடுகள். கூட்டு லிப்பிடுகள்னால் என்ன, மறுபடியும் நினைவூட்டணுமா நான்? சரி சொல்லிடுறேன். கூட்டு லிப்பிடுகள்னால் என்ன, லிப்பிடுகள் கூட ஃபாஸ்பேட் தொகுதியோ அல்லது வேறு ஏதாவது தொகுதியோ இணைந்திருந்தால் அது என்னது, அது ஒரு கூட்டு லிப்பிடுன்னு சொல்கிறோம். அந்த வரிசையில் நம்ம பாஸ்போலிப்பிடுகளை பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்போலிப்பிடுகள் ஒரு கூட்டு புரதங்கள். இது ஈரியல்பு தன்மை கொண்டது. ஈரியல்புன்னா என்ன, நீரை விரும்பும் நீரை வெறுக்கும் 2 தன்மையை இணைந்திருக்கிறது தான் ஈரியல்பு தன்மை. டக்குன்னு ஈரியல்பு தன்மை அப்படின்னும் போது உங்களுக்கு எது நினைவுக்கு வந்துடணும், வருதா என்னன்னு தெரியல, நீங்கள் செல் அமைப்பில் பார்த்துருக்கீங்க, செல் சவ்வு அப்படிங்கிற அந்த அமைப்பு உங்களுக்கு நினைவுக்கு வரணும். செல் சவ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரடுக்கு அமைப்பில் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும், அதில் நீர் விரும்பும் தலைப்பகுதியும் நீர் வெறுக்கும் வால் பகுதியும் இருக்குது. என்னென்ன இருக்குது, நீர் விரும்பக்கூடிய தலைப்பகுதி, நீர் வெறுக்கக்கூடிய வால் பகுதி. அதில் அந்த தலைப்பகுதியில் என்ன இருக்குன்னா, அந்த பாஸ்போலிப்பிடுகள் தான் நிறைஞ்சிருக்கும். பாஸ்போலிப்பிடுகள் நிறைஞ்சிருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடிய வால் பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா நிறைவுற்ற கொழுப்பமிலமும் நிறைவுறா கொழுப்பமிலமும் இருக்கும். நிறைவுற்ற கொழுப்பமிலம் நெருங்கினதாக இருக்கும் வரிசை. நிறைவுறா கொழுப்பமிலம் கரெக்டாக அந்த இரட்டை பிணைப்பப்போ என்ன இருக்கும், சிறிதளவு வளைந்த அல்லது முறுக்கப்பட்ட அமைப்பை கொண்டதாக இருக்கும். இப்போ இந்த 2ம் இணைஞ்சு தான் எது உருவாகுது, செல் சவ்வு உருவாகுது. அப்போது செல் சவ்வு எப்படி இருக்குது, ஈரடுக்கு. ஈரடுக்கு அப்படின்னா செல்லுக்கு உள்ளே தலைப்பகுதி இருக்கும், செல்லினுடைய வெளி திரவத்தில் எது இருக்கும், தலைப்பகுதி இருக்கும். அந்த நீர் வெறுக்கக்கூடிய வால் பகுதி இருக்குது பார்த்தியா, அது இந்த செல் சவ்வினுடைய உள்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்போ என்னவாகுது, உங்களுக்கு அந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு நீர் வெறுக்கும் பகுதியாக இருக்கிறதுனால நீருக்கு படாமல் தனியாக உள்ளே இருக்குது. இந்த பகுதி தான் உங்களுக்கு என்ன முடிவு பண்ணுது, ஒரு செல் சவ்வுக்குள்ளே எந்தெந்த அயனிகள் போகலாம், எந்தெந்த பொருட்கள் வெளியேறலாம், செல்ஸ் எப்படி அதை முடிவு பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்வேதியியல் வினைகள், இந்த உயிர்வேதியியல் வினைகளை வச்சு தான் இந்த செறிவு மாறுபாடை இந்த செல் சவ்வு என்ன பண்ணுது, பராமரிக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னவாகும், நம்மளுக்கு ஒரு செல்லு சுருங்கும் அல்லது உடைந்து விடும். இந்த பாஸ்போலிப்பிடுகளில் 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். கிளிசரோபாஸ்போலிப்பிடுகள், ஸ்பிங்கோபாஸ்போலிப்பிடுகள். கிளிசரோபாஸ்போலிப்பிடுகள், ஸ்பிங்கோபாஸ்போலிப்பிடுகள். இப்போது இந்த கிளிசரோபாஸ்போலிப்பிடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், கிளிசரால் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன், 3 கார்பன் முதுகெலும்பு கொண்டது. அப்படியே நீளமாக 3 கார்பன் இருக்கும். அதில் OH தொகுதி, ஹைட்ராக்சில் தொகுதி இருக்கும். அதில் இந்த முதல் 2 OH தொகுதியில் எது இருக்கோ, கொழுப்பு அமிலங்கள் இணையும். கொழுப்பு அமிலங்கள் எப்படி இணையும் அப்படின்னு சொன்னால் எஸ்டர்களாக இணையும். கீழே இருக்கக்கூடிய, அதாவது 3வது கார்பன் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி கார்பனில் என்ன இணையும்னா பாஸ்பேட் தொகுதி இணையும். இதுலேருந்து உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ என்னவாகுது, உங்களுக்கு இதுதான் கிளிசரோ பாஸ்போலிப்பிடுகள். கிளிசரால் இருக்குது, லிப்பிடுகளுக்கு கொழுப்பு அமிலம் இருக்குது, அந்த கடைசியாக இருக்கக்கூடியது பாஸ்பேட். அந்த பாஸ்பேட் கூட இன்னொரு தொகுதி இணையும். அதை வச்சு தான் மறுபடியும் அந்த கிளிசரோபாஸ்போலிப்பிடுகளை நம்ம என்ன பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம். அதில் வகைகள்லாம் உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாமா? இந்த கிளிசரோபாஸ்போலிப்பிடுகள் பொதுவாக எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதயம், மூளை, சிறுநீரகம், முட்டை மஞ்சள் கரு, சோயாபீன்ஸ்.
இங்களெல்லாம் என்ன இருக்குது, இந்த குளுசரோஃபாஸ்போலிப்பிடுகள் இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுனால இதில் என்னென்ன அந்த பி தொகுதி அப்படின்னு சொன்னது ஃபாஸ்ஃபேட் தொகுதி, அது கூட என்னென்னலாம் இணைஞ்சிருக்குன்றதை சொல்கிறேன். ஆல்கஹால், இனோசிட்டால் இருக்கும். சரியா? இல்லை அப்படின்னா ஆல்கஹால் அமீன். அந்த அமீன் என்னவாக இருக்கலாம்? எத்தனால் அமீனாக இருக்கலாம், இல்லை செரைனாக இருக்கலாம். செரைன் என்பது ஒரு அமினோ அமிலம். ஞாபகம் வருதா? செரைன் என்பது ஒரு அமினோ அமிலம். அடுத்தது நைட்ரஜன் காரம், கோலனாக இருக்கலாம். இதை வச்சு மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த குளுசரோஃபாஸ்போலிப்பிடுகளை நம்ம வகைப்படுத்தி எடுத்துக்கலாம். இந்த குளுசரோஃபாஸ்போலில் சில முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், நிறையா இருக்குது, அதில் முக்கியமானது பார்த்துக்கலாம். அதில் ஃபாஸ்பட்டடைல் கோலின், இதுக்கு இன்னொரு பேர் லெசித்தின். ஞாபகம் வருது இல்லையா? லெசித்தின். லெசித்தின் என்னது? கோலின் என்னும் நைட்ரஜன் காரம் இணைந்திருக்கிறது. இந்த இணைந்திருக்கிறதுனால அந்த கடைசி கார்பன் சொன்ன இல்லையா, முதல் 2 கார்பன் என்ன இருக்குது? கொழுப்பு அமிலம் இருக்குது. கடைசி கார்பனில் ஃபாஸ்ஃபேட் இருக்குது. அந்த ஃபாஸ்ஃபேட் கூட இணைஞ்சிருக்கிற தொகுதி தான் எது? இந்த கோலின் என்னும் நைட்ரஜன் காரம். அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம? லெசித்தின் அல்லது ஃபாஸ்போட்டிடைல் கோலின் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வரக்கூடியது ஃபாஸ்போட்டிடைல் செரைன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? செஃபாலின். ஃபாஸ்போட்டிடைல் செரைன் சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபாஸ்பேட் தொகுதியில் என்ன இணைஞ்சிருக்கு? செரைன் என்ற அமினோ அமிலம் இணைஞ்சிருக்கு. அப்படி அணைஞ்சிருக்கிறதுனால அது என்னவா மாறுது? ஃபாஸ்போட்டிடைல் செரைன். இது எல்லாமே நம்மளுடைய நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்டது. அதில் தான் இது முக்கியமாக இது நிறையா இருக்குது, அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்தது ஃபாஸ்போட்டிடைல் எத்தனால் அமீன். இது ஒரு ஆல்கஹால் அமீன். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்கிறேன் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் குறிப்பாக நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முதுகு தண்டுவடம், இதில் நிறையா இருக்குது. 45% இந்த ஃபாஸ்போட்டிடைல் எத்தனால் அமீன் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செல்லனுடைய கோல்கை உறுப்புக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் சாப்ரான் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த சாப்ரான் அப்படின்னா என்னென்னா, புரதங்களை, அதாவது பாலிபெப்டைடாக இருக்க புரதங்களை மடித்து தரக்கூடியது. மடித்து ஒரு பேக்கேஜ் மாதிரி உருண்டையாக கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதனால் அதை எடுத்துக்கொண்டு அந்த கோல்கை உறுப்புகள் எடுத்து செல்லுக்கு வெளியே தேவையான போது வெளியே அனுப்ப முடியும். அடுத்தது ஃபாஸ்பட்டிடைல் இனோசிட்டால். இனோசிட்டால் என்பது ஒரு ஹெக்ஸா ஹைட்ரிக் ஆல்கஹால். ஹெக்ஸானா என்ன? 6 OH தொகுதிகளை உடையது. ஒரு வளையம் போன்ற அமைப்பில் இருக்கும். இது ஃபாஸ்பேட் தொகுதியோடு இணைஞ்சிருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறேன், இந்த ஃபாஸ்போலிப்பிடுக்கு என்ன பேர்? ஃபாஸ்பட்டிடைல் இனோசிட்டால் அப்படின்னு பேர். அடுத்து நான் சொல்ல போகிறது ஸ்பிங்கோஃபாஸ்போலிப்பிடுகள். இது எதில் இருக்குது? மூளை மற்றும் நரம்பு திசுக்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், கொழுப்பு அமிலம், ஃபாஸ்பேட் மற்றும் காரம். நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நினைவில் என்ன வரணும்? சமிக்கை பரிமாற்றம், சிக்னல். புரியுதா? அது சிக்னல் கொடுக்கணும். இப்போ ஒரு கையை ஒரு சூடான பொருளை தொட்டோம்னா டக்குன்னு கையை இழுத்துக்கிறோம். அப்போது அந்த ஒரு அதுக்கு எவ்வளோ வினாடி ஆகுதுன்னு நீங்கள் மைக்ரோ வினாடின்னு கூட சொல்லலாம். அதை விட குறைவான நேரம் தான் சொல்லலாம். ஒரு வினாடிக்கு மிக 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 குறைவான நேரம். அப்போது அவ்வளோ எளிதில் நம்ம கை தொடுற அந்த உணர்வு என்னவாகுது, நம்மளுடைய செல்களுக்குள் பயணித்து நம்ம நரம்பு மண்டலம் வழியாக உடனே ஒரு சமிக்கை கையை எடுத்துரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. நம்ம அனிச்சை செயலாக கையை எடுக்கிறோம். நம்ம அதை யோசிக்க கூட நம்மளுக்கு அந்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மிக குறைவான நேரம். இதை பரிமாறுவதற்கு இதற்கு பயன்படக்கூடியதான் ஸ்பிங்கோஃபாஸ்போலிப்பிடுகள். சமிக்கை பரிமாற்றம், செல் அங்கீகாரம், செல் ரெக்கக்னிஷன்னு சொல்லுவோம். இந்த செல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது இதற்குரிய செல், இது மேலே இருக்குது அப்படின்னா இது இந்த வகையான செல் அப்படின்றத நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஸ்பிங்கோஃபாஸ்போலிப்பிடுகள் தான் உதவியாக இருக்குது. இதில் ஸ்பிங்கோசென் கூட கொழுப்பு அமிலம் இணைஞ்சா அதுக்கு பேர் செரமைடு. செரமைடு கூட காரமும் சேர்த்தாதான் அது என்னவா மாறுது, உங்களுக்கு ஸ்பிங்கோஃபாஸ்போலிப்பிடாக மாறுது. சரி, இப்போ ஸ்பிங்கோஃபாஸ்போலிப்பிடுகளை பார்த்துட்டிங்க இல்லையா. இப்போ அதனுடைய ஒரு சின்ன பிரிவு ஸ்பிங்கோமைலீன். மைலீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த நரம்பு செல்களை பற்றி நல்லாவே தெரியும். நரம்பு செல்களில் என்ன இருக்குது? மயலின் ஷீத் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மயலின் உரை, அதில் இந்த ஸ்பிங்கோமைலன்கள் நிறைஞ்சிருக்கு. எதுக்கு அங்கே போயிருக்கு இது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுது? இது அந்த பரிமாற்றம், அந்த நரம்பு மண்டலம் தெரியும் உங்களுக்கு. அது படிக்கும்பொழுது உங்கள் நரம்பு மண்டலம் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், அதாவது எதிர்மின் நேர்மின், எதிர்மின் எப்படி மாறி மாறி வரும். அந்த பண்பை சரி பண்ணது ஏன்னா அதனுடைய மின் அதிர்வு சொல்வோம். அந்த அதிர்வை
குறைப்பதற்காக தான் இந்த ஸ்பிங்கோமைலின்கள் உரையாக இருக்குது. அந்த நரம்பு செல்கள் முழுசும் அப்படியே நிறைஞ்சிருக்கும். எது இந்த ஸ்பிங்கோமைலின்கள் உரை மாதிரி இருக்கும். அதனால தான் என்ன அந்த மின் அதிர்வு நம்மளை மற்ற பகுதிகளை நம்மளுக்கு பாதிக்காது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்போகோலின் அல்லது செரமைட்டின் 1-ஹைட்ராக்சி தொகுதியோடு இணைந்த எஸ்டர் பிணைப்பில் இணைந்த ஃபாஸ்போ எத்தனாலமீன் என்ன இருக்குது? ஃபாஸ்போகோலின் அல்லது செராமைட்டின் 1-ஹைட்ராக்சி தொகுதியோடு எஸ்டர் பிணைப்பில் எது கூட இணைஞ்சிருக்கும்? ஃபாஸ்போ எத்தனாலமீன் என்ற மூலக்கூறை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பிங்கோமைலின் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிங்கோமைலினேஸ் அப்படிங்கிற நொதி, அதாவது இந்த ஸ்பிங்கோமைலினை உருவாக்கக்கூடிய நொதி குறைபாடு இருக்குது. இது மரபணு குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இது நியாமன்-பிக் டிசீஸ், நியாமன்-பிக் நோய் அப்படிங்கிற நோயை உருவாக்குது. குழந்தைகளுக்கு உருவாக்குச்சுன்னா என்னவாகும்? நரம்பு மண்டலம் சரியாக வளராது. அது குழந்தைகளே மரபணு அப்படின்னும் போது என்னவாகுது? உங்களுக்கு நிச்சயமாக மரபு மண்டலம் சரியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. வருவிக்கப்பட்ட அப்படின்னா டிரைவ்டுனா என்ன? ஒரு மூலக்கூறு பொருள் இருந்து வேறு பல்வித மாற்றங்களுக்கு, வேதிவினை மாற்றங்களுக்கு பதிலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் வருவிக்கப்பட்ட லிப்பிடுகள். இந்த லிப்பிடுகளை நம்ம உடலே தயாரிச்சுக்குது. புரியுதா? என்னென்ன இதில்? ஸ்டீராய்டுகள், ஸ்டீரால்கள், கொலஸ்ட்ரால் வருது. ஸ்டீராய்டுனா ஹார்மோன்கள் நம்ம உடம்புல இருக்க பார்த்தியா? கார்டிகோஸ்டீராய்டு, டெஸ்டோஸ்டீரோன், ப்ரொஜெஸ்ட்ரோன், எஸ்ட்ரஜன், இது எல்லாமே ஸ்டீராய்டுகள். இந்த ஸ்டீராய்டுகள் தான் எங்கேருந்து? வருவிக்கப்பட்ட லிப்பிடுகள். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நால் வளையம்னா 4 வளையங்கள் இருக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பென்டனோ பெர்ஹைட்ரோஃபினான்த்ரின் என்ற அமைப்பு இருக்குது. இதில் 3 ஆரணு வளையங்கள், அதாவது ஏபிசி அப்படின்னு, அப்புறம் ஒரு 5 அணு வளையத்தை டியும் சேர்ந்து கொண்டு இருக்கும். கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மருத்துவ பயன்பாடும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் இதை செலுத்தினோம்னா அழற்சி நோய்கள், நம்மளுக்கு நிறைய அழற்சி நோய்கள்லாம் வருது பார்த்தீங்களா? முக்கியமாக மூட்டுவாதம், மூட்டு கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதியிலலாம் அழற்சியை தடுப்பதற்கு இந்த ஸ்டீராய்டை பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்க்கக்கூடியது ஸ்டீராய்டு ஆல்கஹால்கள். அதுக்கு பேர் தான் ஸ்டீரால்கள். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏ வளையத்தினுடைய 3வது இடத்துல OH தொகுதி இருக்கும். என்ன இருக்குது? ஸ்டீராய்டு இருக்குது. அந்த ஸ்டீராய்டுக்கு ஒரு OH தொகுதியை சேர்த்தோம்னா என்ன சொல்லிடுறோம்? ஸ்டீராய்டு ஆல்கஹால்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த OH தொகுதி மட்டும் எப்படி இருக்குன்னா முனைவுற்ற தொகுதியாக இருக்கும். மீதமுள்ள சங்கிலி இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய ஸ்டீராய்டு பகுதி அது என்னது? அலிஃபாட்டிக் சங்கிலி முனைவற்றதாக இருக்கும். அதனால தான் இது ஈரியல்பு லிப்பிடுகள்னு பேர். இதில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று ஃபைட்டோஸ்டீரால், இன்னொன்று ஜூஸ்டீரால். ஃபைட்டோ அப்படின்னா தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடியது. என்னென்ன எடுத்துக்காட்டு என்னென்னு தெரியுமா? ஸ்டிக்மோஸ்டீரால், கேம்போஸ்டீரால், சைட்டோஸ்டீரால். ஜூஸ்டீராலுங்கிறது விலங்குகளுக்கு மட்டுமே உரியது. அதுதான் கொலஸ்ட்ரால். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், உயர் ரத்த அழுத்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கும்? அவங்களோட ரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவு மிகுதியாக இருக்கும். அவங்களுக்கு மருத்துவர்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைட்டோஸ்டீரால், அதாவது தாவர ஸ்டீரால்களை நிறைய எடுத்துக்க சொல்கிறாங்க. ஜூஸ்டீரால் பற்றி பார்க்கலாம். முதல்ல விலங்கல் ஸ்டீரால், ஏன்னா நம்ம உடம்புல இருக்கு இல்லையா? அதனால் இந்த கொலஸ்ட்ரால் பற்றி பார்க்கலாம். இது அனைத்து உயிரணுக்களும் காணப்படுகிறது. செல் சவ்வினுடைய லிப்போ புரதங்களின் அமைப்பு பொருள். நம்மளுடைய செல் சவ்வுக்குள்ள இந்த கொலஸ்ட்ரால் இருக்குது. இதுதான் திரவத்தன்மையை, செல் சவ்வு திரவத்தன்மையை அளிக்கக்கூடியது. இதில் எத்தனை கார்பன் இருக்குன்னா 27 கார்பன் இருக்குது. இதனுடைய அந்த வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா 27 கார்பன், 46 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். கொலஸ்ட்ரால் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போ கொலஸ்ட்ரால் அளவு எவ்வளோ இருக்கணும் நம்ம ரத்தத்தில்? எவ்வளோ இருக்கணும் தெரியுமா? 200 மில்லிகிராம் 100 ml ரத்தத்தில், 200 மில்லிகிராமு 100 ml ரத்தத்தில் அதை விட குறைவாக இருக்கணும். அவ்வளோ இருந்தால் தான் நம்மளுடைய உடல் எப்படி இருக்கும்? சராசரியாக நல்ல நிலையில் இருக்குன்னு அர்த்தம். கொலஸ்ட்ரால் நம்ம ரத்தத்தை அளவோடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொலஸ்ட்ராலோட பண்புகளை பார்ப்போம். வெண்மையான பளபளப்பான சாய் சதுர படிகங்கள். அப்புறம் இதுக்கு சுவை கிடையாது, மனமும் கிடையாது. என்னுடைய உருகுநிலை எவ்வளோ தெரியுமா? 150 டிகிரி C. நீரில் கரைவதில்லை, ஆனால் கொழுப்பு கரைப்பான்களில் அல்லது கரிம கரைப்பான்கள் மட்டுமே இது கரையும். அதே மாதிரி வெப்ப மின்சாரத்தை கடத்தாது. அதனால் இது என்னது? மின் கடத்தா பொருளாக இது செயல்படுகிறது. என்னுடைய முக்கியமான பண்புகள்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அடுத்தது கொலஸ்ட்ராலை ஆக்சிஜனேற்றம் செய்யும் பொழுது கொலஸ்டினோன் அப்படின்னு அழைக்கப்படும் கீட்டோன் உருவாகிறது.
இந்த ஹைட்ராக்சில் தொகுதி OH தொகுதி இருக்குது சொன்னேன் இல்லையா, சைடில் ஒரே ஒரு OH தொகுதி இருக்குது. அதில் ஸ்டியரிக் அமிலம் இணைச்சா என்ன வரும்? எஸ்டர் உருவாகும். ஸ்டியரிக் அமிலம் இணைச்சா உங்களுக்கு என்ன வரும்? எஸ்டர் உருவாகும். அடுத்தது கொலஸ்ட்ராலுடைய முக்கியத்துவம் பார்க்கலாம். இது செல்ஸ் அவனுடைய கட்டமைப்பு. இதில் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் இல்லையா, ADEK மற்றும் ஸ்டீராய்டு ஹார்மோன்கள், இதுக்கெல்லாம் முன்னோடி யார்? கொலஸ்ட்ரால். அதாவது கொலஸ்ட்ரால்லேருந்து தான் இது அனைத்துமே உருவாக்கப்படுகிறது. அடுத்தது பாஸ்போலிப்பிடுகளோடு இணைந்த லிப்பிடு, லிப்பிட் ராஃப்ட் உருவாக்கப்படுகிறது. இதுதான் சவ்வினுடைய திரவத்தன்மை நிலை மாற்றங்கள் அடைவதை நம்மளுக்கு என்ன பண்ணுது? குறைக்குது. அடுத்தது செல் சவ்வின் வழியே H+ மற்றும் Na+ ஊடுருவலை அதிகரிக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதே கொலஸ்ட்ராலை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்ன முன்னோடின்னு சொன்னேன் இல்லையா, விட்டமின்கள் சொன்னேன். இன்னும் 2 முக்கியமான ஆள் இருக்காங்க. விட்டமின் டியும் பித்தப்பை அப்படின்றது நீர் வருது சொன்னீங்க இல்லையா, பித்தப்பை உப்புக்கள், அது 2மே கொலஸ்ட்ரால் தான் முன்னோடி. இதிலிருந்து தான் இது 2மே உருவாக்கப்படுது. அப்புறம் நம்ம உடலினுடைய வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னா கொலஸ்ட்ரால் தான். அதே மாதிரி மருத்துவத்துறையில் விட்டமின் டி குறைவாக இருக்குது, எலும்பு முறிதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ டாக்டர் வந்து சொல்லுவாங்க விட்டமின் டி மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. அதை உருவாக்குறதுக்கு எது பயன்படுது? இந்த கொலஸ்ட்ரால் இருந்து தான் அதை தயாரிக்கிறாங்க. ஸ்டீராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹார்மோனே செலுத்துவாங்க உடம்புல. அப்படி இருக்கிறவங்களுக்கும் என்னது? இந்த கொலஸ்ட்ரால் தான் பயன்படுது. எர்கோஸ்டிரால் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பூஞ்சைகள் மற்றும் புரோட்டோசோவாக்களின் செல் சவ்வில் இருக்குது. இது விட்டமின் D2 ப்ரோ வைட்டமின். இதை என்ன பண்ணலாம்? புற ஊதா கதிர்கள் இதை பாய்ச்சும் பொழுது என்னவாகுது? உங்களுக்கு விட்டமின் D2 உருவாகும். எர்கோஸ்டிரால் என்பது எதுலேருந்து முன்னோடி? D2. நம்ம புற ஊதா கதிர்களை பாய்ச்சினா அந்த D2 கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா. இந்த காளான்கள் உற்பத்தி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? அதை அறுவடை செஞ்சுட்டு அதை எடுத்து கதிர்வீச்சு இந்த புற ஊதா கதிர்களை பாய்ச்சினாங்கன்னா அந்த காளானில் எது அதிகமாகும்? D2 கிடைக்குது. அப்போ காளான்களை சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? D2 கிடைக்கும். இது வந்து தொழில் ரீதியாக ரொம்ப மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்ததாக ஒரு பார்க்கப்படுது. ஸ்டீரால் வந்து ஸ்டிக்மோஸ்டீரால். இதுக்கு பேர் வந்து உல்சன் எதிர் விரைப்பு காரணி, அதாவது உல்சன் ஆன்டி ஸ்டிஃப்னஸ். இது ஒரு தாவர ஸ்டீரால் தான். இது பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா மருத்து மூலிகை செடியிலையும் இது காணப்படும். அதே மாதிரி பல்வேறு பருப்பு வகைகள், கொட்டைகள், விதைகள், பதப்படுத்தப்படாத பால், இதில் எல்லாமே இந்த ஸ்டிக்மோஸ்டீரால் இருக்குது. பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா செமிசிந்தட்டிக் ப்ரொஜெஸ்ட்ரோன், மனித ஹார்மோன் உற்பத்தியில் இது வந்து பயன்படப்படுது. அதே மாதிரி இந்த ஹார்மோன் எதுக்கெல்லாம் பயன்படுது? திசு ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மறு கட்டமைப்பு, இதிலெல்லாம் இந்த செமிசிந்தட்டிக் ப்ரொஜெஸ்ட்ரோன் சொன்னேன் இல்லையா, இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஆண்ட்ரோஜன்கள், எஸ்ட்ரோஜன்கள், கார்டிகாய்டுகள், இதனுடைய உயிர் தொகுப்பில் இது இடைநிலை சேர்மமாக பயன்படுது. எது? ஸ்டிக்மோஸ்டீரால். சரி, இப்போ உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் நினைவூட்டுறேன். அதுக்கப்புறம் கூட்டு லிப்பிடுகளை பற்றி பார்த்தோம். கூட்டு லிப்பிடுகளில் நம்ம பாஸ்போலிப்பிடுகள் பற்றி பார்த்தோம். பாஸ்போலிப்பிடுகளில் கிளிசரோலிப்பிடுகள், ஸ்விங்கோலிப்பிடுகளை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வருவிக்கப்பட்ட லிப்பிடுகளை 2 பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். ஸ்டீராய்டுகள், ஸ்டீரால்களில் ஜூஸ்டீரால், ஃபைட்டோஸ்டீரால், அதை பற்றியும் பார்த்தோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைய எல்லாம் சிந்திச்சு எடுத்து வைங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.